ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ரொம்ப தூங்கிறதுக்கு தலைவலி, பாதி தூக்கத்துலேயே இருந்துட்டேன். அதனால் ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இருந்தால் போவீங்க பண்ணலாம். வந்து இப்போ மடியிலே உட்காந்துக்கிறான். எங்கேயாச்சும் போகிறான், எங்கேயும் போக மாட்டேங்கிறான். என் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க பாருங்க. அந்த வீடியோக்கு போனால் ஆஃபீஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால அவன் ஒரு மாதிரி இதாக வரும். இன்றைக்கி ஒன்று கூப்பிட்டு வெளியில் போகலான்னு நினச்சேன். அம்மா இல்லாமல் நாங்கள் தனியாக மேலே எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் கைஸ், நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லை டீ ஏதாவது குடிச்சிங்களா? எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறப்ப வந்து அப்லோட் ஆகாமல் ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. என்னென்னு போய் பார்த்தா ஏதோ ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸோட ஃபுல் ஆங்கிளும் வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி அதில் அப்லோட் பண்ண சொல்லிச்சு. ஃபேஸ் சென்சார் இருக்கும்ல, அந்த மாதிரி அதில் போய்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லிச்சு. நானும் உள்ளே போய் பார்க்குறேன். கேமரா செட்டிங்ஸ் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் காட்டுது. ஆனால் நம்ம அதில் போய் செட்டிங்ஸ் போய் பார்த்தா அது ஆனில் தான் இருக்குது. ஏன்டா அப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே வேலைக்கால. திரும்பி ட்ரை அகேனே வந்துட்டு இருந்துச்சு. அந்த இது நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியாது, அதில் அப்லோட் ஆகாது, ஃபெயிலுன்னு தான் வரும். சரி, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் சொன்னாங்க. ஸோ நானும் 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு அதில் பண்ணுற மாதிரி பண்ணி பார்த்தேன். அப்பவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே ஒர்க் ஆகலை. திரும்பவும் அதுக்கும் அந்த ஃபெயில்டுங்கிற வீடியோக்குள்ளேயே போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். திரும்ப அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸ்குள்ளே நானே போய்ட்டு எதையோ ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேசாமல் யூடியூப் ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆப் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் யூடியூப்பை சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய்ட்டு உள்ளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்போட இது வந்திருக்கும். அதில் ஸ்டோரேஜ் எவ்வளோ, யூடியூப்க்கு என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து அன்இன்ஸ்டால் ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்போ இன்னொரு ஆப்ஷன் ஏதோ இருக்கும், மேலேயே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சரி நான் ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு நினச்சி, அதுவும் எனக்கு கொடுத்து ஏதாவது ஆகிடுமோன்னு நினச்சி நானும் சரி பண்ணி பார்த்துருவோம், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய்ட்டு அந்த ஃபெயில்டு ஆச்சுன்னு சொல்லலாம், எவ்வளோ ஃபெயில்னு காமிச்சுன்னு சொல்லலாம். அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணேன். ஒரு 2 வீடியோ போட்டால் 2 அப்லோட் ஆகலை. அதுக்கப்புறம் அதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாவது போட்டு தரலாம்னு சொல்லி லாஸ்ட்டாக கேட்டேன். அதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குமே எனக்கு தலைவலி செம்மையாகிடுச்சு. அது என்னடா பண்ணுறது, யூடியூப்பே நம்ம ஷார்ட்ஸ் போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சரி பண்ணிவிட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு போதும், அதுக்கு மேலே யூடியூப்பில் எதுவும் இப்போ பண்ணலாம் நான் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முழு படுத்து நல்லா தூங்கிட்டு தான் எழுந்திரிச்சேன். டிவி சவுண்டு வெளியில் அதிகமாக தூக்கி பார்த்துட்ருக்காங்க, அதனாலேயே எழுந்திரிச்சேன். அப்புறம் தூக்கம் பத்தலை அப்படின்றனால தலைவலி வேறு. அதனால் ஃபுல்லாக பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு இப்போ தான் நிம்மதியாக உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் யூடியூப் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்திருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய வந்து நமக்கு யூடியூப்பில் ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு லேட் போச்சு. பார்ப்போம், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இருக்கும்ல. ஸோ சொல்யூஷன் என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது சும்மா ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.